கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பெருசாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது சொல்லப்போனால். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோம். ஹாய் காய், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பெருசாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது சொல்லப்போனால். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் தாங்க போகிறோம். ஸோ சேலத்துக்கு எந்த பஸ்ஸில் போகிறீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகிறோம், கவர்மெண்ட் பஸ்ஸில் இல்லை. ஸோ அரவிந்த் ட்ராவல்ஸ்னு சொல்லி ஒரு ட்ராவல்ஸ், அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். டைம் கரெக்டாக 11 பஸ்ஸுக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வரும்போதே சொன்னாங்க பஸ்ஸு வந்துருச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே போவோம், போய் பஸ்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நைட்டில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டில் நைட் வியூவில் நான் அந்தளவுக்கு பார்த்தது கிடையாது. விளாக் எடுக்க வந்தப்போ ஈவினிங் டைம் ஸோ வந்தேன். அதனால் அந்தளவுக்கு நான் அது லைட்டிங்லாம் பார்க்கல. ஸோ சூரியன் மறையத்துக்கு முன்னாடி போயிட்டேன் நான். ஸோ அதனால் லைட் வெளிச்சத்தோடையே பார்க்கல. இங்கே வந்து இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டுங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே என்னென்ன எப்படி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தாச்சு, பட் இப்போ லைட்டிங்கோட எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அதை பார்த்துட்டு பஸ்ஸை போய்ட்டு மிச்சத்தை கவர் பண்ணலாம் வாங்க. நான் அன்றைக்கி வந்து இப்போ லாஸ்ட் வீடியோவில் அதை சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோ வந்து ப்ரீபெய்டு ஆட்டோ புக்கிங் இருக்குங்க. ஸோ வந்து இங்கே என்னென்னா நீங்கள் வந்து ஆட்டோ வந்து இங்கே வந்து புக் பண்ணி போகலாம். ஸோ இங்கே வந்து புக் பண்ணுறதுனால விலை கம்மி. பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து புக் பண்ணி போகிறப்ப இந்த ஆட்டோ வந்து புக் பண்ணி போனீங்கன்னா விலை கம்மியாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 30 ஓப்பன் பண்ணாங்களா, ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி 28 ஆயிடுச்சு. பட் இந்த நாளைக்கு பெருசாக கடைகள் எதுவும் வரலை. மேலெலாம் கீழே இப்போ தான் 1-2 கடைகள் வருது, ஆனால் பெருசாக ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. நமக்கு வந்து பஸ்ஸுலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க 14வது பிளாட்ஃபார்ம் தான் வாங்கன்னு சொல்லி. உள்ளே வந்தோன்னா நேராக உள்ளே போகிறோம். ஸ்டாண்ட் இருக்குன்னு போட்டிருக்கு, பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு. பட் ஸ்டாண்ட்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, 1-2 இருக்குது. ஆம்னி பஸ் தான் பாருங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஆம்னி பாருங்க பிளாட்ஃபார்ம் 10, 11, 12, 13 ஆல்ரெடி பார்த்தது தான். கிளாம்பாக்கம் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிசிடிவி ரூம் ரொம்ப இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பஸ்ஸு. நான் அப்பயே போரூரில் தான் போகிறதா தான் பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னால் வெளியே போனேன், வேளச்சேரி வரைக்கும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் என்னால் போக முடியல. ஃபோன் பண்ணாங்க கரெக்டாக அங்கே 10:30 போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு 9:45 கால் பண்ணாங்க, இந்த மாதிரி அரவிந்த் ட்ராவல்ஸ் வந்து பேசுகிறோம் அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன் வந்து இப்போதைக்கு நான் அங்கே வர முடியாது சார், கிளாம்பாக்கத்துலேருந்து ஏறிக்கிறேன் சார் அப்படின்னாங்க. சரி ஓகே சார் வந்து ஏறிக்கங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து வெளியே ஏற முடியாது, பிளாட்ஃபார்மில் வந்தால் மட்டும் தான் ஏற முடியும், வெளியே எங்களுக்கு பேசஞ்சர் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் உள்ளே நடந்து வந்துட்டேன். கேட்டேன் அவங்கள வெளியே ஏறிக்கலாமான்னு. அவங்களே முன்னாடி சொன்னாங்க, இருந்தும் நான் கேட்டேன் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏறா ஃபைன் போட்டுருவாங்க, நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்து ஏறிக்கங்க அப்படின்னாங்க. ஸோ பஸ்ஸு வந்துருச்சுட்டாங்க, போய் பார்ப்போம் வாங்க. நிறைய ப்ரைவேட் வண்டியை பார்க்க முடியுதுங்க இங்கே. கோயம்பேடு மாதிரியே ஃபீல் ஆகுதுல்ல. இங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறவர் இருந்தாருங்க. ஸோ வந்து நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் இங்கே வந்து பார்த்தேன். இங்கே தான் 14 தான் சொன்னாங்க. விவின் நமச்சிவாயன்னு சொல்லி 2 பஸ் தான் இருந்தால் பார்த்தேன். அரவிந்த் அங்கே நிற்கிறத நான் பார்க்கல. சரி நான் என்ன பண்ணேன், அங்கிட்டு போய் யோசிச்சு நின்று தேடிட்டு இருந்தேன் பாருங்க. அவர் வந்து பேசினார், எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி சேலம்ங்க, புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. புக் பண்ணிட்டேன் சார், எங்கே போகணும்னு கேட்டோன்னே சேலம்னு சொன்னோன்னே கரெக்டாக சொல்ல அரவிந்த் பஸ்ஸுன்னு சொன்னேன். ஸோ அங்கே நிற்கிது போங்க அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா பஸ் நிற்கிது. ஸோ வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, நம்ம தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக இருக்குது பஸ் ஏறுறதுக்கு. வாங்க போய் பார்ப்போம். பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டேன். ஸோ வந்து எனக்கு சீட்டு வந்து சிங்கிள் சீட் தான், சைடு அப்பரில் யூட்டன் சிங்கிளாக இருக்கலாம். ஸோ அந்த சீட் தான் புக் பண்ணியிருக்கோம். உள்ளே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு தண்ணி பாட்டில், அரவிந்த் ட்ராவல்ஸ்னு போட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க. உள்ளே வரக்கு ஒரு ப்ளசண்ட்டோட ஒரு அந்த ஒரு ஸ்மெல் ஒன்று வருது பாருங்கள். ஸ்மெல்லுன்னு சொல்ல உள்ளே வந்தப்போ ஒரு வாசனை, அந்த பத்தி வாசனை எதுவும் தெரில. ஸோ செம்ம இதாக இருக்குங்க, ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியே இருக்கிற ஏரியா காட்டுறேன் பாருங்கள். ஸோ நிறைய பேசஞ்சர் இருக்காங்களா, ஸோ சத்தமாக என்னால் பேசவும் முடியல.
இன்னும் போர்டிங் வந்து எஸ்ஆர்எம் வரைக்கும் போர்டிங் இருக்கான். சில்லுன்னு தாங்க இருக்குது. ஸோ வந்து அடுத்து வந்து எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அதை பார்த்துருவோமா. ஒரு பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பில்லோவா? இல்லை, ஒன்று தான். ஒரு மேடு மாதிரி தான் ஏறுது. அதுக்கு மேலே ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்களா. பெட்ஷீட் ஒன்று. பெட்ஷீட் நல்லா தாங்க இருக்குது. சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. ரீடிங் லைட்டு ஒர்க் ஆகல. ஸோ ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உள்ளே வந்தோடனே பஸ்ஸில் பார்த்துட்டேன். தலைக்கு இந்த இடத்துல ஒரு ரிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா. எதுவும் நல்லா இருக்குங்க. தலை அப்படி வச்சு நம்ம பார்க்குறதுக்கும். ஸோ தலைவன் நம்ம படுத்தாலும் நல்ல ஒரு ஸ்பேஸ் தாங்க இருக்குது. அந்த ஏசி உங்களாம் பயங்கர சில்லாக இருக்குங்க. ஏசி போகிற போக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏசியெலாம் ஆஃப் பண்ணிடும் போல். செம்ம கூலிங்காக இருக்குது. விண்டோவெல்லாம் அந்த ஸ்க்ரீன்லாம் சாத்திடுங்க. ஸ்க்ரீனில் இருந்தது. ஸோ சாத்தவும் நமக்கு அப்படியே தனியாக ஒரு இதில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஏசி விட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி விட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி செம்ம சில்லுன்னு இருக்குது. உள்ளே வந்தோடனே செம்ம கூலிங்காக இருந்தது. ஸோ சீட்டு ஏறினோடனே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அதேமாதிரி இந்த சைடு வந்து பாருங்கள். இந்த சைடு ஒன்று கொடுத்துருக்காங்களே. இது வந்து நம்ம வந்து அங்கே போய் ஸ்லிப் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. நிறைய பஸ்ஸில் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மோர் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்து விண்டோ ஓப்பனும் சூப்பராக இருக்கும். வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்கு நல்லாயிருக்கு. கண்ணாடிலாம் நல்லா க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் 2 சைடும் லாக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு இருங்க அந்த துணியை உள்ளே போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரைவேட்டாக தனியாக தூங்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வெளியே வரும். டைம் கரெக்டாக வந்து 11:30. ஸோ ஆன் டைம் சொன்ன மாதிரியே கிளாம்பாக்கத்துலேருந்து எடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன டைம் அதுதான். கிளாம்பாக்கத்தில் 11:30க்கு எடுப்பாங்கன்னு சொல்லி தான் சொன்னாங்க. நான் பஸ்ஸு 11 மணிக்கு வந்தோடனே கேட்டேன், பஸ்ஸு எவ்வளோ நேரம் நிற்கும், உடனே போயிருமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அவங்க கால் பண்ணோடனே கேட்டேன், பஸ்ஸு வெயிட் பண்ணுங்களா இல்லை போயிடுங்களா? இல்லை சார் 11:30 வரைக்கும் இருக்கும், நீ அதுக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னாங்க. ஸோ வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வரப்போ 11:15 இருக்கும். 11:17 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டாங்க பஸ்ஸை. அடுத்து எஸ்ஆர்எம் வரைக்கும் போர்டிங் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ வீடியோ போய் அடுத்தடுத்து எடுப்போம். இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு இன்னொரு ரீசன் ஒன்று சொல்கிறேன். நான் ரெட் பஸ்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4.6 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 580 பேர் ட்ராவல் பண்ணி அதுக்கு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ 580 பேர்கிட்ட ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. 4.6 இருந்தது. இந்த பஸ்ஸோட ஸ்பெஷல் என்னன்னா ஆன் டைம், மோஸ்ட்லி ஆன் டைமில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 85% வந்து ஆன் டைமில் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் ஸ்பெஷலாக இந்த பஸ்ஸில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபிடேட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டு டோல் தாண்டி கரெக்டாக ஒரு 12 மணி ஆகுது. சூப்பராக போகுது ட்ராவலு. நிறையா பேசி அந்த டிரைவர் வந்தோம், நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு இந்த ரூட் வந்து புதுசு இல்லையா. ஸோ நம்ம சேலம் வந்து சென்னையிலேருந்து ஸ்பெஷலாக எதுவுமே போனது கிடையாது. நம்ம ட்ரெயினில் போயிருக்கோம், அதுவும் கோயம்புத்தூர் அந்த லைன் தான். பட் பஸ்ஸில் இந்த ரூட்டில் ஆத்தூர் வழியாக, கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வழியாக நம்ம போனதில்லை. ஸோ இந்த வண்டி தான் போகிறோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். இப்போ தான் கேட்டேன், நமக்கு வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எவ்வளோ, டாப் ஸ்பீடு எவ்வளோ போயின்லாம் கேட்டிருந்தேன். ஸோ டிரைவரை வந்து 85 லாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 85 மேலே போக மாட்டாங்க. இந்த வண்டி அதே மாதிரி ரொம்ப ஸ்பெஷல்னா ஆன் டைம் பிக்கப் ட்ராப், அதில் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பேசஞ்சர் வந்து கூட சீட்டு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகாமல் இருக்குது, 2-3 சீட்டு. பட் இருந்தாலும் அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன் டைம் முக்கியம். கிளாம்பாக்கத்தில் வந்து 11:30 தான் டைம், 25 நினைக்கிறேன். ஸோ 25 சொன்னாங்க. வந்தோடனே கரெக்டாக 25 எடுத்துட்டாங்க. சேலம் எத்தனை மணிக்கு போயின்னு கேட்டேன். ஒரு 5:15 இல்லாட்டி 5:30, அதிகபட்சம் 5:30 போயிடும். 5:15 to 5:30 அந்த டைமிங்கில் போய் ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ட்ராவல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதே மாதிரி பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே போரூர் டோல் ஃபஸ்ட்டு, அங்கேருந்து அதுக்கப்புறம் நமக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து வரிசை அப்படியே செங்கல்பட்டு வரைக்குமே நமக்கு பிக்கப் இருக்குது. ட்ராப் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஆத்தூர்லேருந்து அப்படியே வாழப்பாடி. ஸோ அதுக்கப்புறம் இருக்க எல்லா ஸ்டேஷனுமே வந்து ட்ராப்பிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வண்டியெல்லாம் வந்து பிஎஸ் போர்டு தான் பார்க்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. பாருங்க, சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது.
அங்கே ஒரு சிசிடிவி கேமரா, இங்கே ஒரு சிசிடிவி கேமரா. சூப்பராக இருக்குது. சூப்பராக போகுது. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா போரூர் டோலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பஸ் வந்து கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இந்த பஸ்ஸு போரூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயம்பேடில் எந்தெந்த பஸ்ஸுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கோ ஸோ அவங்க மட்டும்தான் கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக பைபாஸில் வந்து போரூர் டோலில் பிக்கப் ஏற்றிக்கலாம், கோயம்பேடில் ஏற்றிக்கலாம், அப்புறம் கிளாம்பாக்கம் வரலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க. பஸ்ஸு அங்கே ஆஃபீஸ் இல்லாதவங்க போரூர் டோலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதா ரூல். ஸோ அதனால தான் அவங்க போரூர் டோல்லேருந்து வண்டி எடுக்கிறாங்க. கேட்டேன் ஆஃபீஸ் வேறு எங்கே உங்களுக்கு எங்கே இருக்குன்னு. அவங்களுக்கு சேலம் மட்டும்தான் இருக்கா, மற்றபடி வேறு எங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பஸ்ஸு கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷமாக்கு மேலே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சென்னை டு சேலம், சேலம் டு சென்னை அந்த ரூட்டில். இவங்க இப்போதைக்கு சேலம்லேருந்து சென்னை, சென்னை டு சேலம் இந்த ரூட்டு மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வேறு எந்த ரூட்டுமே பஸ் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணல. இந்த பஸ்ஸோட ரெகுலர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் நைட் எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி சேலத்துலையும் நைட் எடுக்கிற 2 சர்வீஸ் ரெகுலர் சர்வீஸு இங்கேருந்து அங்கேருந்து. அதே வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா 2 சர்வீஸ் கொடுக்குறாங்க. வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மதியம் இங்கேருந்து ஒரு வண்டியும், அதே மாதிரி மதியம் அங்கேருந்து ஒரு வண்டி எடுக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் நைட்டு ஒரு 2 வண்டி ரெகுலராக நைட் வண்டி, வீக்கெண்டில் மட்டும் மதியத்துக்கு வண்டி எடுக்கிறாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கரெக்டாக 80ல் தாங்க போகுது. ஸோ ஆனால் 80க்கு மேலே போகலை, 85 போகல, 80லே தான் மெயின்டைன் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆயிடுச்சு. ஸோ நல்லா ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு. நான் முன்னாடி உட்காந்தால தூங்க மாட்டேன். ஸோ நாளைக்கு ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேன். ஸோ உளுந்தூர் படையில் ரெஸ்ட் ஸ்டாப் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2:30 போல். ஸோ அந்த டைம் எந்திரிச்சு வரேங்க. லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறேன். ஹாய் கைஸ், இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:20 ஆகும். ஸோ உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கடை தான் காட்டுறோம் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு டைமிங், நல்ல ஒரு மீடியமான ஸ்பீடில் சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஆத்தூர் டைமிங் படி, அவங்க போட்டுக்க டைமிங் படி ஆத்தூர், அதுக்கப்புறம் அப்படி ஆத்தூர் 4 மணிக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ அப்படியே தான் ட்ராவல் ஆகும். இனிமேல் கொஞ்சம் அடுத்தடுத்து ஆத்தூர் அங்கே பொருளாக கவர் பண்ணுறேன். ஒரு 1 ஹவர்கிட்ட தூங்கியிருப்பேன். நல்லா தூக்கம் தான் தூங்கினேன். இந்த டீ ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சென்னை டு திருச்சி ஆர்கேடி பஸ் ஸ்டாப் 1ஆம் தேதி போல், ஜனவரி 1ஆம் தேதி போல் பண்ணேன். இது லொக்கேஷனில் தாங்க நிப்பாட்டினாங்க. ஸோ அதே லொக்கேஷன் தான். ஆக்சுவலாக நான் உள்ளே போகலை, பேக்கில் வந்து வீடியோ எடுத்து பேசிட்டு போவோம். ஸோ அதுக்கப்புறம் போகலான்ட்டு வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த சைடில் இப்படி போனால் அதுக்கப்புறம் தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் நான் வரும் கரெக்டாக அந்த பஸ்ஸில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்த இடம் தாங்க இது. இதுதாங்க அந்த டீ ஷால், அந்த சின்னதாக ஒரு டீ கடை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நல்லா இருந்துச்சு. பட் நான் டீலாம் எதுவும் குடிக்கல. ஆம்பியன்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, அதை வச்சு சொல்கிறேன்.
திருச்சி மெயின் ரோடு பார்த்தீங்களா, ஸோ இந்த ரூட் நம்ம எல்லாமே போயிருக்கோம் தான். இங்கே இருந்தால் நமக்கு சேலத்து ரூட்டு கட் ஆகுறது, ஆத்தூர் லைன், கள்ளக்குறிச்சி ஆத்தூர் லைன் போகிறதுக்கு. கரெக்டாக 5 மணி ஆகிடுச்சு. ஸோ சேலம் பக்கம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 4 மணி நேரம் ரீச் ஆகலாம்.
இப்போ வந்து லாஸ்ட்டில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து சீட்டு எப்படி கொடுத்துருவாங்க, அது வரைக்கும் சீட்டு அப்படி கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல மட்டும் சீட்டு இப்படி பார்த்து கொடுத்துட்டாங்களா. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நடுவில் எதுவும் இதெல்லாம் கிடையாது, ஸ்டெப் மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ப்ளைனாக தான் இருக்குது. நல்ல வாட்டர் கேன் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி ஹோல்டர் இதில் இங்கே கொடுத்துருக்காங்க. பேக்கு கூட இங்கே வச்சுக்கலாம். ஸோ மற்ற இதுக்கெலாம் எங்கே இதுக்கெலாம் பேக் வைக்கிற ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் கேன் ஹோல்டரு. இதில் பஸ்ஸுக்குள்ளே வந்தோடனே சீட் நம்பர் தெரியணுதுக்கு அதுவும் போட்டிருக்காங்க. சீட் நம்பர் என்ன, பஸ் என்ன அப்படின்றது அதுவும் நல்லா இருந்துச்சு. இருங்க ஆரம்பிச்சு உங்கள் நேம் சொல்லுங்கண்ணே. அருண் சொல்லுங்கள். எத்தனை வருஷமான நம்ம இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? அரையில் 8 வருஷமாக இருக்குது. 2 வருஷமாக இருக்குது. 8 வருஷமாக இருக்கீங்க. சூப்பர்ண்ணே. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு? சேஃப்டி ஜேர்னி, டைம் டு டைம். ஓகே, இந்த பஸ்ஸில் ஸ்பெஷலாக வந்து இந்த ஆன் டைம் பிக்கப், ஆன் டைம் ட்ராப், ஆன் டைம் ட்ராப் அது மாதிரி நிறைய பார்த்தேன். ஸோ நீங்கள் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும் வரவங்களுக்கு, உள்ளே வர பேசஞ்சருக்கு? அதாவது நிம்மதியாக வந்துட்டு போயிட்டு வரலாம். சரிண்ணே. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சார்ஜர் அழுகாமல் கொடுக்காமல் சேஃப்டியாக கொடுத்து சேஃப்டியாக. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ கரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. டைம் பாருங்கள், கரெக்டாக 5:20க்குலாம் வந்துட்டாங்க. ஸோ ஒரு 6 நிமிஷம் எனக்காக தான் டிலே. அந்த சொன்ன டைமிங் கரெக்டாக ஒரு 10 நிமிஷமே வந்துச்சு. அந்த அதான் சொன்னார்ல 5:15லேருந்து 5:30க்குள்ளே வந்துடுவோன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி பக்காவான டைமிங்கில் தான் ட்ராவல் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இறங்கிட்டு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன். இறங்கின இடத்துலேயே அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸோ எஸ் அரவிந்த் ட்ராவல்ஸ் அவள் தான் சொன்னார், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே எங்கள் ஆஃபீஸ் இருக்குன்னு அப்படின்னாரு. கீழே தான் இங்கே கொடுத்துருக்காங்க அரவிந்த் ட்ராவல்ஸ். இங்கேயும் 2-3 ட்ராவல்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இதுக்கு நேராக பஸ் ஸ்டாண்டு தான். வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்கள்ட்ட பிடிச்ச என்ன அப்படின்னா இவங்களோட ஸ்டாஃப் பிஹேவியராக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும் சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ உடனே வந்து பேசுகிறதா இருக்கும், நமக்கு தேவைன்னா உடனே செஞ்சு கொடுக்குது, அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. சேலம் வரைக்கும் வந்தது ஒரு ஒன்றாவது ப்ரீமியம் சர்வீஸ்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏசி கூலிங்காக இருக்கட்டும், சில்னஸாக இருக்கட்டும், பஸ்ஸு தான் டைமிங் பிக் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி ரேஷ் டிரைவிங் கிடையவே கிடையாது. டாப் ஸ்பீடு 85 கொடுத்துருக்கதா சொன்னார்ல, அதாவது லாக்கு 85 கொடுத்துருக்கா சொன்னார். பட் ஆனால் 80 போகவே இல்லை, 70-75 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு டிரைவிங் தான். இப்போ நம்ம அங்கே உளுந்தூர்பேட்டை தாண்டதுக்கப்புறம் அந்த கள்ளக்குறிச்சி ரோடு வருது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்தளவுக்கான வேகம் போவாங்க, ஒரு 80யாவது வேகம் போவாங்களான்னு பார்த்தேன், போகலை. கேட்டேன், இல்லை நாங்கள் அந்த ஆவரேஜில் தான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான டிரைவ் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் யாராவது அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு அதோட கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணலன்னா ட்ராவல் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.